ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம மத்தி மீன் குழம்பு எப்படி வைக்கிறது போய் பார்க்கலாம் வாங்க. டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சோன்னு கடுகு கொஞ்சோண்டு சோம்பு, சீரகம் கொஞ்சம், ஒரு கப் வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். தக்காளி 3/4 கப், கருவேப்பிலை கொஞ்சம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 3 ஸ்பூன் மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம். இதை அப்படியே சிம்மில் வச்சு எண்ணெயிலே அப்படியே வதக்கி விட்டுக்கணும். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கணும். கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இதை எடுத்து நம்ம அதில் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுங்க. அவ்வளோதான். உங்கள் குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இந்த டைமில் உப்பு செக் பண்ணி பார்த்துங்க. எனக்கு உப்பு கம்மியாக இருக்குது, நான் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மீன் போட்டுக்கலாம். நான் மாங்காய் போடுவேன், உங்களுக்கு வேணும்னா மாங்காய் போட்டுக்குங்க. மூடிட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்ப்போம். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம மீன் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை போட்டுக்கலாம். அப்படியே பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டேன். ஏன்னா மாங்காய்லாம் வேகணும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். தட்டு போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா மாங்காய்லாம் வெந்து நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க. ரெடி ஆகிடுச்சு. இதேமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.